Hi guys, welcome back to another video. A quick reaction to the expiry. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா market was a blasting move. First candle and the last candle வரைக்கும் one directional move. It was very strong bullish move in the market. Last video நம்ம வந்து expiry day prediction பண்ணும்போது we were expecting some sort of a fourth wave pattern here. Exactா இந்த zoneல இருந்து. ஸோ நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம், from here it should bounce வந்ததுன்னா we will expect an upside movement near 25,150 to 25,200. ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து இட் ஹேஸ் டு ஸ்டாப், ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகலை, தாண்டி போச்சு. ஸோ தட் இஸ் அன் இஷ்யூ ஃபார் யோர் பேர்ஸ். இது வந்து பெரிய இஷ்யூ எதுக்குன்னா, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்மேஷன், ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன். பிகாஸ் கன்ஃபர்மேஷன் ஃபார் வாட், லாஸ்ட் டைம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பல வீடியோவில் வி டுக் ஒன் ட்ரையாங்கிள் டைப் பேட்டர்ன். இங்கே இந்த பாயிண்ட்ல இந்த லெஃப்ட் சைடு வந்து ஃபியூச்சர்ஸ் சார்ட், ரைட் சைடு வந்து ஸ்பாட் சார்ட். ஸோ நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல வந்து வென் வி டேக் திஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன், இது வந்து ஓரளவுக்கு திஸ் இஸ் பேசிக்காக எப்படி சொல்லுவாங்க, லைக் திஸ். ஸோ இந்த பாயிண்ட்ல தான் இப்படி ஒரு பேட்டர்ன் வரும். ஓகே, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரும். பட் வாட் இஸ் த மார்க்கெட் டூயிங்? ஒரே டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கு வித்தவுட் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். நான் இந்த வீடியோவில் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே ரியாக்ஷன். ஆனால் வை ஐ ஃபீல் சம்திங், ஏதோ மோசமான சம்திங் இஸ் பேட் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். எதுக்கு நான் வந்து ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி லாஸ்ட். நிஜமாலே சொன்னால் ஐ டோன்ட் நோ எதுக்கு வந்து இன்னைக்கு மட்டும் ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். எல்லாம் நல்லதான் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டுடே வி ஹேட் இன்ட்ராடே ப்ரெஷர் சிக்னல் இண்டிகேட்டர்லேருந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ட்ரி செட்டப் ஹியர், பர்ஃபெக்ட் என்ட்ரி செட்டப், அண்ட் தென் நியர்லி 200 plus points, 200 I think 240 plus points மூவ்மெண்ட் வந்தது மார்க்கெட்டில். சூப்பர், எல்லாமே நல்லா போச்சு. வைப்ரேஷன் லெவல் மேலே, ஸ்விங் ஹை நம்ம டைம் ஜோனுக்குள்ளே, எல்லாமே இன்ட்ராடே பசங்களுக்கு சூப்பராக போச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம வீக்லி ஸ்டாக்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் பாருங்கள், எக்ஸாக்டாக டைம் ஜோன்லேருந்து ரியாக்ஷன், சூப்பர் ரியாக்ஷன் அண்ட் மூவ்மெண்ட், everything is working fine. LTTS also super reaction from the time zone, it's moving up. சிப்ல பார்த்தீங்கன்னா அகெயின் டைம் ஜோன்லேருந்து இட் மேட் அ நைஸ் ரிவர்சல் செட்டப் பேட்டர்ன் அண்ட் தென் ஸ்டார்ட் டு ஃபால் எக்ஸாக்ட் டைம் ஜோன்லேருந்து. பெஸ்ட் என்னன்னா, நம்ம ஆக்சிஸ் பேங்க் வந்து லாஸ்ட் வீக் நம்ம டைம் ஜோன் இருந்து இன்னும் அப்படியே ஒரே டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கு. எக்ஸாக்ட் டைம் ஜோன்லேருந்து கோயிங் இன் சிங்கிள் டைரெக்ஷன். இது எல்லா டைம் ஜோன்ஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஐ ஷேர் இட் எவ்ரி வீக் ஃபார் ஸ்டாக் பிக்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லை, நம்ம டைம் சைக்கிள், நம்ம மேஜர் டைம் சைக்கிள் ஜோன்லேருந்து வி ஸ்டார்ட் அ லோ. கரெக்டாக வி ஸ்டார்ட் அ லோ அண்ட் நியர்லி 800 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கும் இப்போ. ஸோ ஆல் இஸ் வெல், நல்லா தான் போயிட்டு இருக்கு, எவ்ரி திங் இஸ் ஃபைன். நான் வந்து எதுக்கு மார்க்கெட்டில் ஏதோ பெரிய தப்பாகுது, சம்திங் இஸ் ராங்ன்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் when I have studied two things, price and time. நான் வந்து நியூஸில் என்ன பண்ணுறாங்க பசங்க, என்ன சொல்கிறாங்க, எந்த ஸ்டாக் வருது நியூஸில், நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். ஐ ஸ்டாப் த நியூஸ் பார்க்குறது, யூஐ அனாலிசிஸ், அதெல்லாம் வந்து பேசிக்ன்ட்டு ஐ ஸ்டாப் லேர்னிங் இட் லாங் பேக், வாட்சிங் இட் லாங் பேக். நவ் when you studying price and time, நீங்கள் பார்க்கும்போது எல்லா டைம் வந்து பக்காவே ஓடுது, நோ இஷ்யூஸ் வித் தட். ப்ரைஸ் ஆல்சோ ஓரளவுக்கு சூப்பர் தான் போகுது. எக்ஸாக்ட் ஜோனில் இந்த பவுன்ஸ், இந்த ஜோனில் இந்த பவுன்ஸ், நம்ம ஜோன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம், ஆல் தட் இஸ் ஃபைன். வாட் இஸ் மை இஷ்யூ, எதுக்கு நான் வந்து சொன்னேன் ஐ ஃபீல் லாஸ்ட் இன் திஸ் மார்க்கெட் இஸ் பிகாஸ் ஆஃப்டர் மெனி மந்த்ஸ் கண்டினியூஸாக நான் பார்க்குறது ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, மார்க்கெட்டில் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரைஸோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகம். இட் இஸ் பிகமிங், எப்படி சொல்லுவாங்க, இர்ராட்டிக், இம்பல்சிவ் மூவ். உடனே இதாகுது. ஒரு சைக்கோ மாதிரி, ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி சைக்கோ இருப்பாங்க, ஒன் டைம் சடனாக சேடாக இருப்பாங்க, ஒன் டைம் சிரிப்பாங்க, ஒரு டைம் அவங்க வந்து கோவம் வந்துடும், அப்படி. ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் உடனே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ சி திஸ் மூவ் ஹியர் இந்த மார்க்கெட்டில், ஸ்டார்ட் சூப்பராக இருந்தது, உடனே சைட்வேஸ் போச்சு, சடனாக அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது, சைட்வேஸ் போகுது சூப்பர், சடனாக ஒரு ஃபால் வருது, 3 வேவ் பேட்டர்ன். ஓகே, 3 வேவ் பேட்டர்னுக்கு அப்புறம் ஒரே டைரக்ட் ரைஸ். இப்படி ஆகக்கூடாது. 3 வேவ் பேட்டர்னுக்கு அப்புறம் ரைஸ் இப்படி வரக்கூடாது. இட் ஷுட் ஆல்வேஸ், சப்போஸ் இது வந்து சப்போஸ் ஏபிசி பேட்டர்ன் தான், இல்லை WXY பேட்டர்ன் ஆல்சோ, வாட் எவர் யூ டேக், எனி பேட்டர்ன் யூ டேக், ஃபர்ஸ்ட் வேவ் ஓகே, இது வந்து ஏபிசி சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஃபால்ல பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் வருது ஃபால், ஸ்மால் புல் பேக், ஒரு ஸ்மால் புல் பேக், வெரி ஸ்மால் மைனர் புல் பேக் வந்துட்டு டைரெக்டாக ஒரே ஃபால், சேம் ஒரே லைனில் ரேலி ஒன் லைன், உடனே ஃபால் வருது, சடன் கேப் அப் ஆகுது, சடனாக சைட்வேஸ் போகுது. ஸோ ஆல் திஸ் இஸ் சைன் ஆஃப் அன்ஹெல்தி மார்க்கெட். அன்ஹெல்தி ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து இது வந்து நேச்சுரல் ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் கிடையாது. திஸ் இஸ் சம் ஆல்கோரிதமிக் மூமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ். பிகாஸ் ஆல்கோக்கு வந்து இமோஷன்ஸ் பற்றி தெரியாது, எப்போ என்ன பண்ணோம் ஃபீலிங் இருக்காது. அவன் அதை பற்றி தே ஒன்ட் திங்க் அபவுட் யார் முன்னாடி இருக்காங்க பின்னாடி யார் இருக்காங்க, எவ்வளோ பண்ணோமா இல்லையா, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. கோடு அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் கோடு தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்போம், அதுதான் ஆல்கோ. ஸோ இஃப் ஐ சி திஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஹியர் தெர் இஸ் நோ ஜஸ்டிஃபிகேஷன். இப்போ வந்து நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் எவ்வளோ தூரம் போகலாம் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிகேட் ஆச்சு, இப்போ பிகாஸ் ஆஃப் திஸ் சூப்பர் எக்ஸ்ட்ரா ரேலி, கொஞ்சம் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்க முடியாது. ஸோ இன் தட் கேஸ் நம்ம எப்படி பண்ணலாம்? வி ஸ்டில் ஹேவ் திஸ் ஆப்ஷன் 1 2 3 4 5 இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. பட் ப்ராப்ளம் இஸ் தட் எனி ரேலி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பார்க்கும்போது ரேலி வந்து 1 2 3 4 5 சப்போஸ் இப்படி ஒரு ஃபாஸ்ட் மூவ் வருது இல்லை, சப்போஸ் இது 1 2 3 4 5ல வருதுன்னா 1 2 3 4 5ல வருதுன்னா தென் ஸ்டார்டிங்கோட வேவ் வந்து 1 2 3 4 5 இருக்கலாம் இம்பல்ஸ். இது வந்து சப் வேவ், இதுக்குள்ள எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். இப்படி இருக்கலாம், ஒரு இப்படி இந்த பேட்டர்ன் இருக்கலாம், வெஜ் டைப் பேட்டர்ன் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட் கேப் அப் அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஃபார் 2, அதுக்கப்புறம் இது வந்து 1 டைரெக்டாக கேப் அப் ஆகி 2க்கு வரலாம். நோ இஷ்யூஸ் வித் தட். சில டைம் வந்து இது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து இக்னோர் பண்ணிட்டு டைரெக்டாக கேப் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நோ இஷ்யூஸ் வித் தட், தப்பு இல்லை. இதில் தப்பு எதுக்கு வருதுன்னா, வாட் இஸ் த இஷ்யூனா ஸ்டார்டிங்கில் இட் இஸ் கிரியேட்டிங் அ 3 வேவ் பேட்டர்ன். இப்படி 3 வேவ் பேட்டர்ன் வரக்கூடாது ஃபார் அ ரேலி லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி டுடே வாஸ் அ கிளியர் கட் எக்ஸாம்பிள். லெட் மீ கோ டு அ ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் ஐம் டெல்லிங். இது வந்து நாட் த மெயின் இஷ்யூ, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூஸ். யூ சி திஸ் 3 வேவ் ஏபிசி பேட்டர்னுக்கு அப்புறம் திஸ் இஸ் வேவ் 1, வேவ் 2, தென் மார்க்கெட் இஸ் ஸ்டார்டிங் வேவ் 3 டைப் பேட்டர்ன், இம்பல்ஸ் பேட்டர்ன். இது வந்து இட் ஷுட் நெவர் ஹேப்பன். இப்படி ஒரு இன்டர்னல் வேவ் வந்து இட் ஷுட் நெவர் கம். இஃப் யூ ஸ்டடிட் வேவ் தியரி யூ நோ திஸ். வேணும்ட்டே பசங்க நம்ம பெரிய கையெல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு டூ மச் ஆகுது. இட் இஸ் நாட் ஒன் டே டுடே. நான் வந்து பார்த்தது இட் இஸ் ஆல்மோஸ்ட் மெனி மந்த்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங். அந்த நடுவில் வந்து இது இவர் பேன் பண்ணாங்க இல்லையா, யாரு அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் ஹெச்எஃப்டி ஃபார்ம் எல்லாம் பேன் பண்ணாங்க. ஆனால் இதெல்லாம் ஸ்டாப் ஆகலை, போயிட்டே இருக்கு இன்னும். இஃப் யூ லுக் அட் திஸ் ப்ரைஸ் ஆக்ஷன், வாட் இஸ் திஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்? You get it? My point. All these are just computer codes which are executing the computer codes which are executing your market trades. இதுக்கு ஒரு சம்பந்தமே இல்லை. ஈவன் ஐ திங்க் ரிமெம்பர் ஒன் அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்ல மெசேஜ் பண்ணிட்டு கேட்டாங்க, சார் இது வந்து ஏபிசி இருந்தா சார் இங்கே சி வேவ் வந்து கம்ப்ளீட் ஆகலை, இந்த பாயிண்ட்லேருந்தே ரிவர்ஸ் ஆச்சு. ஆமாம், திஸ் இஸ் அ டிஸ்டார்ஷன் இன் மார்க்கெட். ஸோ மை இஷ்யூ ஹியர் இஸ் வித் டிஸ்டார்ஷன் ஆஃப் ப்ரைஸ் எவ்வளோ டிஸ்டார்ட் ஆகுது, இட் இஸ் கோயிங் ஓவரா, ஓரளவுக்கு கண்ட்ரோல் இல்லை, இட்ஸ் கோயிங் டூ மச். சப்போஸ் இந்த ஃபால்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலோட பேட்டர்னே பார்த்தீங்க, இட் மேக்ஸ் நோ சென்ஸே இல்லை இந்த மூவ்மெண்ட்டில் ப்ரைஸில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வருது, அதுதான் ப்ராப்ளம். எனக்கு புல் பேக் வந்தால் நோ இஷ்யூஸ், புல் பேக் வரட்டும், கொஞ்சம் இட் ஹேஸ் டு கம், லைட்டாக புல் பேக் வரணும். வராமல் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் கம்ப்ளீட் ஆகுது வேவ். நெக்ஸ்ட் புல் பேக், சம் ரேண்டம் புல் பேக் இஸ் கமிங். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு தெரியுது எப்படி போகுது மார்க்கெட். சின்ன ஸ்மால் கேண்டில்ஸ் போட்டு திரும்பி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபால், லைட்டாக ஒரு சைட்வேஸ், திரும்பி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபால். தீஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் ஆர் வெரி கிளியர் தட் உள்ள இருக்கிற மார்க்கெட் வந்து யாரும் சம் பவர் பிளேயர் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபுல் டாமினேஷன் அவங்க தான் இருக்குது. ஸோ தேர் சிங்கிள் பார்ட்டி இருக்காங்க, 10 பார்ட்டி இருக்காங்க, சில பேர் வந்து சேர்ந்து கும்பலிங்காக பண்ணுறாங்க, மேனிப்புலேஷன் சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி இட் இஸ் வெரி ஹை லெவல் ஆஃப் மேனிப்புலேஷன் பிகாஸ் தே ஹாவ் தட் பவர். ரேலியும் ஆல்சோ யூ சி இட்ஸ் கம்மிங் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன் ரேலி. இப்படியெல்லாம் வரக்கூடாது. இட் ஹேஸ் டு ஹேவ் சம் நேச்சுரல் பேட்டர்ன்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் இஷ்யூ ஐ ஹேவ். இப்போ இருக்குது மார்க்கெட்டில். இட் இஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் வெரி லாங் டைம்.
நிறைய பேர் சொன்னோம் சார் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ். கரெக்ட். எதுக்கு இப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்ட்டு நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது, அதுவும் கரெக்ட் தான். ரைட், வி டோன்ட் கேர் நியூஸ் எப்படி ஆகுதுன்ட்டு. நம்ம வந்து எல்லா இடத்துல நம்ம வந்து பிடிச்சிருக்கோம், இந்த இடத்துல ரிவர்சல் பிடிச்சிருக்கோம், இந்த இடத்துல ரிவர்சல் பிடிச்சிருக்கோம், இந்த பாயிண்ட்ல போயிட்டு வி வெயிட்டட் பிகாஸ் மார்க்கெட் வந்து இட் வாஸ் நாட் கரெக்ட், ஸ்ட்ரக்சரே கிளியர் இல்லை. தென் வி வெயிட்டட் ஃபார் நம்ம டைம் ஜோனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம டைம் சைக்கிள் ஜோன் வி வெயிட்டட் ஃபார் திஸ் ஜோன். வி ஹேட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த டைமில் வி ஓப்பன் ஒன் ஆப்ஷன். இந்த பாயிண்ட்ல இப்படி போச்சுன்னா திரும்பி நெக்ஸ்ட் மூவ் மேலே வரலான்ட்டு ஆல் தட் வி ஹேட் ஓப்பன். அப்படி தான் ஆகுது, கரெக்டாக தான் போகுது. மை இஷ்யூ இஸ் உள்ளே இருக்குது ப்ரைஸ். திஸ் இஸ் அ வெரி அன்ஹெல்தி பேட்டர்ன். நம்ம ரீசெண்ட்லி வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதான் டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நியூஸ் மீடியாவில். ஒரு எப்படி சொல்லுவாங்க, வீக்லி எக்ஸ்பைரிஸ் பற்றி. தென் தே பாட் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ஆட்டோ டிரைவர் பற்றி தே கேவ் அன் எக்ஸாம்பிள். இவர் வந்து 40 lakhs மேலே லாஸ் பண்ணியிருக்காங்க. he lost 40 lakhs இன் நம்ம எஃப்என்ஓவில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து 40 lakhs போச்சு. நிறைய ரீட்டைலுக்கு நான் வந்து சில டைம் பேசும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ இப்போ கேபிட்டல் இருக்குது, சில பேர் வந்து 10,000 சொல்லுவாங்க, சில பேர் 50, சில பேர் வந்து 20 lakhs சொல்லுவாங்க, 10 lakhs சொல்லுவாங்க, சம்திங். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அந்த நம்பர் எடுத்துகிட்டு 100 times மல்டிப்ளை பண்ணிட்டு கேட்பேன், உங்கள்கிட்ட இது வந்து சப்போஸ் 10,000, சப்போஸ் 40 lakhs இருந்தால் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுவீங்களா இல்லையான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்பிக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட இருக்காது சார் அந்த அளவுக்கு வராதுன்ட்டு. அப்படி டைரெக்டாக சொல்லிடுவாங்க. இல்லை வந்தால் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் சார், எனக்கு என்ன பண்ணுறது தெரியுது சொல்லுவாங்க. தப்பு இல்லை, இது வந்து இட்ஸ் ஓகே தான், இட்ஸ் நேச்சுரல். சில பேருக்கு உடனே அவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாது. ஸோ இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இந்த ஆட்டோ டிரைவர், என்ன சொன்னாங்கன்னா, எப்படி உங்கள்கிட்ட 40 lakhs வந்ததுன்னா இவங்க வந்து என்ன சொன்னாங்க, லோன்ஸ்னால. இப்போ லோன்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. நான் வந்து கிரெடிட் இதாங்க சம் பீப்புள் பேங்க் இதெல்லாம் லோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் 40 lakhs நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன்ட்டு மார்க்கெட்டில். ஸோ மை கொஷின்னா, சப்போஸ் நான் பார்த்தது 99.9% ரீட்டைலர்ஸ் ஆஃப்டர் லாஸ், இந்த லாஸ்க்கு அப்புறம் தான் லர்னிங்காக வருவாங்க எப்படி பண்ணணுன்ட்டு. என்கிட்ட நிறைய பீப்புள், சில பீப்புள் வந்து வெல் செட்டில், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனலாக வெல் செட்டில், ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, காசு போடணுமா இல்லையான்ட்டு, எப்படி போடணுன்ட்டு லேர்னிங்காக வருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பேட்ச் வந்து லேர்னிங் எப்படி வருவாங்க சார், எல்லாம் போச்சு எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ லேர்னிங் தான் பண்ணுவாங்க, ஃபோக்கஸ், நோ இஷ்யூஸ், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் லேர்னிங் பண்ணும்போது அவங்களோட என்னது மைண்ட் செட் எப்படி இருக்கும், தோஸ் ஹூ ஆர் லாஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் வராங்க அவங்க மைண்ட் செட் என்னென்னா, நான் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு எப்படி எனக்கு வந்து அந்த லாஸ் ரிகவரி வரும், அந்த லாஸ் ரிகவரி மைண்ட் செட் போகாது. ஓகே, அந்த லாஸ் ரிகவரி வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து படித்தது ஒன் பேஜ், ஒன் நியூஸ் ஆர்டிக்கல், இல்லை நீங்கள் வந்து படித்தது எனிதிங் யூ ஸ்டடி, யூ லுக் ஃபார் ட்ரேட் செட்டப், எப்படி கண்டுபிடிக்கலாம், ட்ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை தான் பார்ப்பீங்க. தட் இஸ் லாஸ் ரிகவரி மோடில் இருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த கேம்பிளர் அடிக்ஷன் வந்து கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும், ஸ்லோவாக. ஏதாச்சும் யூடியூப் பார்ப்பீங்க, நெக்ஸ்ட் டே அது ட்ரை பண்ணுவீங்க. ஸோ மை ப்ராப்ளம் ஹியர் இஸ், இஃப் த மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு மோசமான இருக்கு, நான் வந்து நிறைய ஸ்பெண்ட் மெனி இயர்ஸ் லேர்னிங் ப்ரைஸ் ஆக்ஷன், வாட் இஸ் நாட் இன் டெக்ஸ்ட் புக், டன் மை ஓன் ரிசர்ச், டைம் அனாலிசிஸ் ஹேவ் டன். யாருக்கெல்லாம் தெரியும் அவங்களாம் தெரியும். நீங்களே பார்க்குறீங்க, இவ்வளோ டைம் சேர்ந்து குரூப்பில், ப்ரைவேட் குரூப்பில் இருக்கீங்க, யூ ஹவ் சீன் ஹவு ப்ரைஸ் ரியாக்ட்ஸ், ஆல் தட் நம்ம டைமுக்கு அதெல்லாம் இருக்குது. when I think about these நார்மல் ரீட்டைலர்ஸ், இவங்களாம் எப்படிப்பா, சான்ஸ் இல்லை, நீ எவ்வளோ காசு எடுத்து வந்தாலும் உங்களால் முடியாது. தே மேட் இந்த சிஸ்டமே வந்து டோட்டலாக பண்ணிட்டாங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலேட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, தப்பு இல்லை. ரீட்டைலர்ஸ்க்கு சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலேட்டர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, டன், புரியுது. ஏதாச்சும் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, மீடியாவில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, கன்சல்டேஷன் பேப்பர் வருது போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் வாட் அபவுட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த பெரிய கையெல்லாம், அவங்க பற்றி என்ன பண்ணுறாங்கன்ட்டு, திஸ் இஸ் மை கொஷின். ஸோ கண்டிப்பாக 100% டீட்டெயில் சேவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ணுறாங்க. ஆனால் இவரை பற்றி ஏதாச்சும் பண்ணுறாங்களா, நியூஸில் வருதா, வி ஹாவ் நோ ஐடியா. கரெக்ட். ஸோ மை கொஷின் ஹியர் இஸ் தட்
நீங்கள்லாம் எப்படி மார்க்கெட் டீல் பண்ணுறீங்க? ஐம் ஜஸ்ட் கேஷுவலாக நான் வந்து கேட்குறேன். இட்ஸ் நாட் அ பிக் இது டிசிஷன், நாட் அ பிக் எப்படி சொல்லுவாங்க, ஆன்சரெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய பேராகிராஃப்லாம் போட தேவையில்ல. கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு எப்படி மார்க்கெட் தெரியுது? பர்சனலி ஐ திங்க் somebody is definitely manipulating the market ஓரளவுக்கு. பிகாஸ் the movement in price வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது. நம்ம வந்து ஒரு கரெக்ஷனில் இருக்கோம். இன்சைட் த கரெக்ஷன் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. யூ சி திஸ் கேப் அப் ஆகி கம்ப்ளீட் ஆகுது. கரெக்ஷன் ஆல்சோ ஃபாஸ்ட்டாக வருது. உடனே ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் போகுது. இட்ஸ் நாட் சப்போஸ் டு ஹேப்பன். இப்படி ஆகக்கூடாது, ஆனால் ஆகுது. ஓகே, ஆகுதுன்னா உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுவும் கரெக்டாக இல்லை. ஸோ சம்படி இஸ் டெஃபினெட்லி நம்ம இந்த சார்ட் வந்து அன்ஹெல்தி சார்ட்ன்ட்டு ஐ கால் திஸ். நம்ம டிஸ்டார்ஷன்ஸ் எவ்வளோ ஹை இருக்குன்ட்டு அந்த அளவுக்கு ஐ திங்க் அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ் தெரியும் அன்ஹெல்தி சார்ட்னா என்னதுன்ட்டு. மை கொஸ்டின் டு யூ கைஸ் இஸ் ஹவ் ஆர் யூ? நீங்கள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மார்க்கெட் எப்படி இருக்குது இப்போ? ஹவ் ஃப்ரம் பாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்து இப்போ எப்படி இருக்குது? இன்னும் பெட்டராக இருக்கா, இன்னும் மோசமாக இருக்கா? வாட் யூ திங்க் வெதர் எப்படி நீ வந்து சர்வைவ் பண்ண முடியாமா? நீ வந்து பண்ணுறது ஒர்க் வந்து மார்க்கெட்டில் இஸ் இட் குட் அனஃப் ஃபார் யூ? இல்லை நீ வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுமா? நீ ஒன்று பண்ணுறது ஒர்க் வந்து வாட் எவர் செட்டப் தேடி பார்க்குறீங்க, ட்ரேட்ஸ் எல்லாம் தேடி பார்க்குறீங்க, உங்களுக்கு பக்காவே ஒர்க் ஆகுதா? ஆல் தட் லெட் மீ நோ யுவர் தாட்ஸ், ஹவ் யூ ஃபீல் மார்க்கெட் எப்படி போகுதுன்ட்டு. I'll see you in the next video. நெக்ஸ்ட் வீடியோ will talk about more about ப்ரைஸ் எங்கே போகுது, மார்க்கெட் எங்கே போகுது, எவ்வளோ ஹையர் டைம் ஃப்ரேம் போட்டு வில் டாக் அபவுட் தட். நம்ம FOMCக்கு அப்புறம் வில் டாக் அபவுட் தட். லெட் FOMC get over tomorrow, then we'll talk about higher time frame patterns. All right, I'll see you in the next video.